பள்ளி மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வர்கள் பயன்படுத்தும் பாடப்புத்தகங்களின் விலையை உயர்த்திய விடியா திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பாடப்புத்தகங்களின் விலை சுமார் 40% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தி. 1ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் 390 ரூபாயில் இருந்து 550 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மாநில கல்வி திட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் மாணவ மாணவிகளை சேர்த்துள்ள பெற்றோர்கள் நிலை குலைந்து போயுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. பாடப்புத்தகங்களின் விலை உயர்வு தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களும் பாதிப்பு. பாடப்புத்தகங்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற மக்கள் விரோத திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய பின்பு மீண்டும் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதா என தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் சரமாரி கேள்வி. பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் வரும் 22ஆம் தேதி போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு. சாதிவாரி கணக்கெடுப்பு, செபி தலைவர் ராஜினாமா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். 2036ஆம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 152 கோடியாக உயரும் என ஆய்வில் தகவல். 2011ஆம் ஆண்டு முதல் கருவுறுதல் விகிதம் குறைந்து வருவதால் 15 வயதிற்கும் குறைவானோரின் எண்ணிக்கை குறைந்து 60 வயதிற்கும் மேற்பட்டோர் எண்ணிக்கை உயரும் என கணிப்பு. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் வேகமாக பரவி வரும் குரங்கு காய்ச்சல். பொது சுகாதார அவசர நிலையாக பிரகடனம் செய்ய ஆப்பிரிக்க நாடுகள் முடிவு. ஜாமீன் என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கு என்ற முத்தாய்ப்பான தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றம். சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் போன்ற சிறப்பு சட்டங்களில் கூட ஜாமீன் வழங்கலாம் என பரபரப்பு கருத்து. முறைகேடுகளின் கூடாரமாக மாறி வரும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம். கல்லூரி நிர்வாக ஊழியர்கள் நியமனம் உட்பட பல்வேறு நியமனத்தில் முறைகேடு என குற்றச்சாட்டு. நாட்டிலேயே முதல் முறையாக நீண்ட தூரம் விண்ணில் இருந்து பூமியில் பாய்ந்து துல்லியமாக தாக்கும் கௌரவ் குண்டுவீச்சு சோதனை வெற்றி. ஒடிசா கடற்கரை பகுதியில் பறந்த இந்திய போர் விமானம் Su-30 Mk-1 மூலம் ஏவப்பட்டு லாங்வீரில் தீவில் துல்லியமாக இலக்கை தாக்கிய கௌரவ் குண்டு. ஈட்டி எறிதல் போட்டிக்கு தமிழகத்தில் போதிய விளையாட்டு மைதானங்கள் இல்லை என புலம்பும் தமிழக விளையாட்டு வீரர்கள். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதில் தீவிரம் காட்டும் விடியா அரசு தனித்திறன் போட்டிகளுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என விளையாட்டு வீரர்கள் குற்றச்சாட்டு. மின் கட்டணங்களை செலுத்திய பல மின் நுகர்வோர்களுக்கு இதர கட்டணங்களை செலுத்துமாறு அச்சுறுத்தும் SMS. குழப்பத்தை விளைவிக்கும் மின்வாரியத்தின் குறுந்தகவல்களால் பொதுமக்கள் அச்சம். சென்னையில் ரவுடி ரோஹித் ராஜ் சுட்ட சம்பவத்தில் அவரது பாட்டி பரபரப்பு குற்றச்சாட்டு. சரிவர நடக்கவே முடியாமல் இருந்த ரோஹித் ராஜ் எப்படி போலீசாரின் பிடியில் இருந்து தப்பி ஓட முடியும் என கேள்வி. பின்னாடானா டீப் சத்தத்தில் மாமூல் வாங்கினா ஆறு ஓட ஓட கையை வெட்டினா. சார் நியாயம், இது நியாயம் வேணும், எங்களுக்கு நியாயம் வேணும். இது போலீஸ் அராஜகம் ரொம்ப. இவங்களுக்கு அவார்டு வாங்கணும், ஸ்டார் வாங்கணும்னா நியாய நீதியாக பிடிச்சி இது பண்ணுங்க. மதுரை 3 மாவடி அருகே போக்குவரத்து சிக்னல் மத்தியிலேயே அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி. பயணிகள், பொதுமக்கள், கண்டக்டர், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் என அனைவரும் பேருந்தை தள்ளி சென்ற அவலம்.
கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் சாதி ரீதியாக தவறாக பேசிய பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 2வது நாளாக மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம். தமிழ்துறை பேராசிரியர் ஜெயவாணிஸ்ரீ வகுப்பில் சாதி ரீதியாக பேசியதாக புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத கல்லூரி நிர்வாகம். சுதந்திர தின விழா தொடர் விடுமுறை முன்னிட்டு விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. விமான டிக்கெட்டுகளின் விலை சரியாக 2000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை பல மடங்கு உயர்வு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு டிஎன்பிஎஸ்சிக்கு புதிய தலைவர் நியமனம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மையத்தின் தலைவராக எஸ்.கே. பிரபாகரன் ஐஏஎஸ் நியமனம். கடலூரை சேர்ந்த ரவுடியின் வங்கிக் கணக்கிற்கு வந்த 2.5 கோடி ரூபாய். ரவுடிகளை கண்காணிக்கும் லட்சணம் இதுதானா என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிவந்த தகவல். நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ சேவை கிடைக்காமல் பாதிக்கப்படுவதால் விடிய அரசு காலி பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை. நெல்லை புதிய பேருந்து மாநகராட்சி கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலித்த ஊழியரிடம் பயனாளி கடும் வாக்குவாதம். கேள்வி கேட்கக்கூடாது என ஊழியர் ஆணவத்தோடு பேசிய வீடியோ வெளியானது. பாத்ரூம் போற 10 ரூபாய் சொல்லிக்கங்க. உங்க மேனேஜர் நம்பர் தான் பேசிக்கிறேன். சொன்னீங்க நான் தான் காண்டிருந்தீங்க. இப்ப என்ன மேனேஜர் மேனேஜர் நம்பர் தாங்க. மேனேஜர் நம்பர் தான் பேசுகிறேன். சொன்னீங்க சிறுநீர் கழிக்க 1 ரூபாயும் மலம் கழிக்க 2 ரூபாயும் என மாநகராட்சியால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் விடிய ஆட்சியில் தமிழகம் முழுவதும் 10 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா கோயில் திருவிழாவை முன்னிட்டு மும்பை வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில். ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 9 வரை 2 மார்க்கங்களிலும் இயக்கப்படும் ரயில்களுக்கு இன்று முன்பதிவு. திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீமிற்கு நீதிமன்ற காவல். ஆகஸ்ட் 27 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே அரசு பள்ளியில் நடத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சி. மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையில் செயல்படும் விடிய அரசு மீது மக்கள் அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. கணக்கில் வராத 1,46,000 பறிமுதல். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களின் வயிற்றில் அடிப்பதில் அக்கறை காட்டும் பொம்மை முதல்வர் மின்வெட்டை தீர்க்க கொஞ்சமாவது அக்கறை செலுத்த மக்கள் வலியுறுத்தல். பொருளாதார ரீதியாக எரிபொருள் உள்ளிட்டவற்றை வழங்கி உதவி செய்தாலும் இந்திய பயணிகளை இலங்கை அலட்சியப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. இலங்கை விமான நிலையத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்ட இந்திய பெண்ணுக்கு உதவி செய்யாமல் விமான நிலைய ஊழியர்கள் அலட்சியம். டெல்லியில் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தில் தமிழகத்தை சேர்ந்த தலைமை காவலர் மகளுடன் தர்ணா போராட்டம். தவறான சிகிச்சை காரணமாக தன் மகளின் கால் பாதிக்கப்பட்ட நிலையில் 2 வருடமாக போராடியும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே அரசு பள்ளியில் தேசிய கொடி கம்பத்தை உடைத்த போதை ஆசாமிகள். நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் விடிய ஆட்சியில் போதை ஆசாமிகள் அட்டூழியம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காலாவதியான முறுக்கு விற்ற உரிமையாளருக்கு அபராதம். நுகர்வோருக்கு 10,090 ரூபாய் வழங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தேனி மாவட்டம் கம்பம் மலைச்சாலையில் கேரளாவுக்கு 1,250 கிலோ ரேஷன் அரிசி கடத்தியவர் கைது. விடிய ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை பொம்மை முதல்வர் கண்டு கொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை அகற்றாத அவலம்.
நகராட்சி அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதால் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் கடும் அவதி. ராமநாதபுரம் மாவட்டம் சரணாலயங்களுக்கு பறவைகள் வருகை தொடக்கம். இந்த ஆண்டு முன்கூட்டியே சீசன் துவங்கி உள்ளதால் 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வரத்து இருக்கும் என எதிர்பார்ப்பு. தொட்டபெட்டா மலை சிகரத்தில் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய இதமான காலநிலை அனுபவித்த சுற்றுலா பயணிகள். மேகமூட்டத்திற்கு நடுவே செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் மோதி விபத்து. விபத்தில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் அனுமதி. கரூர் அருகே ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியது. வறண்டே கிடக்கும் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. விருத்தாச்சலத்தில் லாட்டரி சீட் விற்பனை செய்த 4 பேர் கைது. விடியாட்சியில் லாட்டரி சீட்டு விற்பனை கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பிளிப்கார்ட் ஆன்லைன் நிறுவனம் மூலம் வாங்கிய வாஷிங் மிஷினில் குறைபாடு. பழுது நீக்கி தராத நிறுவனம் வாடிக்கையாளருக்கு 65,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் மனித கழிவை மனிதனை இறங்கி சுத்தம் செய்யும் அவல நிலை. விடியாட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட வழங்காத நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடியுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே பல லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா. மழை பெய்தால் குளம் போல் தண்ணீர் தேங்கும் அளவிற்கு கட்டப்பட்ட விடியாட்சியின் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி செவ்வாயை ஒட்டி குவிந்த பக்தர்கள். நேர்த்தி கடன்களை செலுத்தி சுவாமி தரிசனம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பிரசித்தி பெற்ற அழகின் நாச்சியம்மன் கோவில் தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பட்டியலின மக்கள் வழிபாடு செய்வதில் ஏற்பட்ட பிரச்சினை. கோவிலுக்கு சீல் வைத்த நிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 7 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது மரணம் அடைந்தவர்களை நினைவு கூறும் நாள் இன்று கடைபிடிப்பு. 1947இல் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட பொழுது உயிரிழந்தவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மக்கள் அஞ்சலி. நாளை மறுநாள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து SSLV D3 ராக்கெட்டை விண்ணில் ஏவும் இஸ்ரோ. பூமியை கண்காணிக்கும் EOS-8 செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் SSLV D3 ராக்கெட். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இளம் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. வழக்கை CBI விசாரிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை வழங்குவோம். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. வங்கதேச முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா குற்றச்சாட்டுக்கு வெள்ளை மாளிகை மறுப்பு. வங்கதேசத்தில் நடக்கும் கலவரத்துக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அறிவிப்பு. ஐரோப்பாவில் அதீத வெப்பம் காரணமாக 2023ஆம் ஆண்டில் மட்டும் 47,000 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் மரணங்கள் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிப்பு. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தவிர்க்குமாறு ஈரானுக்கு மேற்கத்திய நாடுகள் கோரிக்கை. இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் விடுத்த கோரிக்கையை நிராகரித்து ஈரான். அமெரிக்க பங்குச் சந்தைகள் டவ் ஜோன்ஸ் மற்றும் நாஸ்டாக் ஏறுமுகத்தில் வர்த்தகம். டவ் ஜோன்ஸ் 1%, நாஸ்டாக் 2.4% உயர்வு. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வெள்ளிப் பதக்கம் வழங்க சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில்
வினேஷ் போகட் மேல்முறையீடு செய்த நிலையில் 3வது முறையாக தீர்ப்பு ஒத்திவைப்பு. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இருந்து இந்திய முன்னணி வீரர்களான லக்ஷயா சென், பிரணாய் மற்றும் PV சிந்து விலகல் என தகவல். இந்திய முன்னணி வீரர்கள் மற்றும் வீரர்களை விலகியதால் ரசிகர்கள் கவலை. யாஷ் நடிக்கும் டாக்ஸிக் படத்தின் புகைப்படம் கசிந்ததால் படக்குழுக்கு கட்டுப்பாடு. குறைவான ஆட்களை படப்பிடிப்பு நடக்கும் இடத்தில் பயன்படுத்தவும், செல்போன்களை கொண்டு செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கவும் படக்குழு முடிவு.